கண்ணு முன்னாடி உன்னுடைய பார்க்க வந்தவன் செத்து கிடந்தா நீ தெரிச்சு ஓடல இப்பயே வந்தேன்னு ஒருத்தன் கேட்டானா அவரை வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ணுன்னு சொன்னா நீங்க உடனே சென்னைக்கு போய் படுத்துக்குன்னு சொல்லல. பயந்தாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடை நடிகை. தாவேகாவினுடைய அந்த ஓட்டுகளை தன் பக்கம் கொண்டு வர்றதுக்காக இதை வந்து திட்டமிட்டே பேசுறாங்க. அவரை யாரோ ஏற்றி விட்டு தட்டி ஏற்றி விட்டு அவங்களால வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்க. பாஜக பின்னால் தாவேகா பாஜக பின்னாடியில் வழி இல்லை, தூக்கி மடியிலே உட்கார வச்சு உயர்நீதிமன்றத்தில் விபத்துன்னு பதிவு பண்றாங்க. பாதிக்கப்பட்ட 2 பேருடைய மனுக்கள் அந்த 2 பேருமே ஃபேக்னு வந்துருச்சு. இவங்கெல்லாம் தலைமறைவா இருந்தாங்க. சிபிஐக்கு விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டோன்னு வெளியே வர்றாங்க. இப்போ நீங்க விசாரணை தானே மாறி இருக்கு, உங்களுக்கு நீங்க இது குற்றமற்றவர்னு சொல்லி தீர்ப்பு இல்லையா? தமிழக அரசின் சார்பில் வைத்த வாதங்கள் வந்து ஒன்றும் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நின்று இருக்காது. உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் மேலே ஏன் நம்பிக்கை இல்லை? பிரச்சனைகளுக்கு பிறகு இவ்வளவு விமர்சனத்துக்கு பிறகு அமைதியா இருக்கிறார் அப்படின்னா அரசியலே வேணாங்கிற முடிவு வந்தார். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த கரூர் அந்த துயரத்துக்கு பிறகு மீண்டும் வந்து அவர் வந்து இவ்வளோ நாட்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பகுதியில் மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு பயணத்தை திட்டமிட்டு இருந்தார். அதுக்கான அனுமதியெல்லாம் கேட்டு கூட பல்வேறு கடிதங்கள் வெளியிட்டு இருந்துச்சு. அதுக்கு அவர் என்னென்ன நிபந்தனை வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கூட விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ அந்த விஷயத்தில் வந்து அவர் கரூர் போவார், தீபாவளிக்கு முன்பே போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த விஷயத்தில் திடீர்னு அவரோட பயணம் ரத்து செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு பின்னணியில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. சட்டமன்றத்திலே வந்து முதல்வர் அவர்கள் வந்து விஜய் குறித்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆற்ற வினையாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல சட்டமன்றத்தில் விஜய் குறித்து பேசல, அந்த சம்பவம் குறித்து பேசியிருக்காங்க. ஒரு 41 பேர் இறந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு. அதை தீவிரமாக வேலை செஞ்ச அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி இது வந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டுட்டாங்க. நீ சிபிஐ விசாரிக்க போது சிபிஐ விசாரிப்பதை ஒரு ஓய்வுபட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிக்க போகிற, மானிட்டரிங் பண்ண போகிற. இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு சட்டமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கக்கூடிய வேலையை எதிர்க்கட்சிகள் செஞ்சாங்க. நேற்று பண்ணாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க. பார்த்தா தாவேகாவுக்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறாங்க இப்போ அதிமுக. அப்போ முதலமைச்சர் இந்த ஒரு பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்புங்கிற மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திருக்காங்க. ஒரு சில அறிவாளிகள் வந்து தொடர்ந்து இந்த கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் வந்து அரசு அதிகாரிகளை வந்து இங்கே பொதுமக்களை சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், எப்படி விளக்கலாம் அப்படின்னா ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொறுப்புமிக்க ஒரு அரசாங்கம் அதை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? இவங்க அதை கூட வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் செயலாளரும் மற்ற போலீஸ் அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஒரு தவறா? மக்கள் தானே அரசு. மக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கப்போ அதை மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியது கட்டாயம்தான். என்னை பொறுத்தவரைக்கும் கட்டாயம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எங்கள் டிவியில் பார்த்தேன், போலீஸ் 500 போலீஸ் இல்லை அப்படிங்கிறாரு. பொறுப்புமிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பாரம்பரியமான கட்சியை இன்றைக்கி தன் கைவசம் வச்சுருக்கிறவர். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. 600 போலீஸ் இருந்ததாக அங்கே மனுவிலே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதையும் மீறி மீண்டும் அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அதை நாங்கள் வந்து அதாவது என்னென்னா முழுக்க இது அரசியலாக்குறாங்க. தாவேகாவுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், தாவேகா அந்த ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக, தாவேகாவினுடைய அந்த ஓட்டுகளை தன் பக்கம் கொண்டு வர்றதுக்காக இதை வந்து திட்டமிட்டே பேசுகிறாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விசாரணை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. இனிமேல் சட்டமன்றத்தில் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசுகிறாருன்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். அந்த ஆட்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான அரசியல் தான் அது. அந்த அரசியலை பண்ணுறாரு. அதை தொடர்ந்து முதலமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நேரடியாக பேசாட்டியும் கூட ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது, அதனுடைய தலைமை பண்புல இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதை விளக்கம் கொடுத்துருக்காரு. இதுதான் பார்க்கணுமே வழி. இதுக்கு வந்து நேரடியாக விஜய்க்கு வந்து பதில் சொல்லிட்டார், விஜய்க்கு வந்து அவர் வந்து இறங்கி வந்துட்டாங்க, விஜய்க்கு ஈக்குவலாக இறங்கி வந்துட்டாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்தது சட்டமன்ற கூட்டத்தொடர், நடந்தது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிகழ்வு. அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா? நான் அதை அப்படி தான் எடுத்து வந்தது. ஓகே சார். இல்லை, இப்போ இந்த அவருடைய பயணம் ரத்தானதுக்கும் தனக்கு எதிராக வந்து வெளிப்படையாக வழக்கு விசாரணை
சிபிஐ செய்ய போகிறாங்க. இனிமேல் தான் வந்து யார் பொறுப்புன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் விஜய் தான் அதில் முக்கியமான ரீசன் சொல்லி முதல்வர் அவர்களே சட்டமன்றத்தில் போட்டு உடச்சது அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியாக திரும்பி இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டு இதன் காரணமாக தான் பயணம் ரத்து செய்யப்பட்டு. விஜய் தான் இதுக்கு முழுக்க காரணங்கிறது திமுக மட்டும் கிடையாது, திமுகவினுடைய முதலமைச்சர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதை சொல்கிறாங்க. அந்த கருத்தை பெரிய மற்ற கட்சிகளும் சொல்கிறாங்க, சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர் எல்லாருமே விஜய் கண்மணி பார்க்குறோம். இது வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து ஒன்றும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய எல்லாருக்கும் வருத்தம் என்னென்னா, இவ்வளோ பெரிய துயர சம்பவத்திற்கு தாங்கள் பொறுப்புங்கிறதே ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் தான் காரணம், அரசாங்கம் என்ன செஞ்சவங்க கேட்ட இடத்த நீங்கள் கொடுத்தாங்க, கேட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது, அதே போலீஸுக்கு நீங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம், இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நின்றுருக்காது. திமுக சார்பில் இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் வலுவாக வாதாட முன்னிட்டாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட்லேயே அடிபட்டு போயிருக்கும். புஷி ஆனந்த் வந்து தன் முன்ஜாமீன் கேட்டு இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து இது வந்து விபத்து, இதை ஆர்கனைஸ் பண்ணது, இதை ஒருங்கிணைத்தது வந்து அந்த மாவட்ட செயலாளர் தான், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, அவரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்போ விபத்துன்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் விபத்துன்னு பதிவு பண்ணுறாரு, மனு தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, சதின்னு அதை பண்ணுறாங்க. இந்த வாதமே ஒரு மிக முக்கியமான வாதம். இந்த வாதத்தை அவங்க வச்சுருந்தாலே இந்த கேஸ் நின்றுருக்காது. என்னமோ தெரியல, இந்த முறை வந்து திமுக தரப்பில் சரியாக அவங்க வந்து வலுவான வாதங்களை வைக்காம விட்டுட்டாங்களாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம், புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இவங்கெல்லாம் தலைமுறையாக இருந்தாங்க. சிபிஐக்கு விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டோன்னு வெளியே வர்றாங்க. அப்போ அந்த கேஸ் என்னாச்சு? உங்களுக்கு யார் அஷூரன்ஸ் கொடுத்தது? உங்களை யார் காப்பாற்றிருக்குது? உங்களை இப்போ எதுக்கு வெளியே வந்திருக்கீங்க? இப்போ ஏன் தலைமுறையாக இருந்தீங்க? இப்போ நீங்கள் விசாரணை தானே மாறி இருக்கு, உங்களுக்கு நீங்கள் இது குற்றமற்றவர்னு சொல்லி தீர்ப்பு இல்லையே. அப்போ இது முழுக்க பாஜக பின்னாடி இருந்து இவர்களே பக்கப்பழகமாக பாதுகாக்குது. வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய கண்ட்ரோலில் மாட்டிட்டாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணதுக்கு காரணமே கூட நிறையா அவங்க வந்து மண்டபம் கேட்டாங்க, மண்டபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய அதெல்லாம் காரணம் கிடையாது. அந்த மக்கள் வந்து பெருசாக விஜயை விரும்பலை. ஏன்னா கிட்டத்தட்ட 16 நாள் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து என்ன செய்ய போகிறார்? அரசாங்கம் போய் செஞ்சுருக்கு, மற்ற அரசியல் கட்சிகள் செஞ்சுருக்காங்க, தனியார் அமைப்புகள் போயிருக்கிறாங்க, பல்வேறு தரப்பட்ட ஆட்களும் போய் அங்கே உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்காக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 16 நாள் கழித்து கூட இனிமேல் போனாலும் கூட அது பெருசாக எனக்கு வரவேற்பு இருக்காது. உண்மை அதுதான். இல்லைண்ணா சார், நான் ஃபீல்டுக்கெலாம் போயிருந்தேன். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் திறன் இல்லை. ஒரு சில பகுதிகள், சில இடத்துல மக்கள் வந்து தெளிவாக கூட பார்த்தாலும் கூட இன்னும் சில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக கோபம் திரும்பல, அவங்களுக்கு திமுக அரசு மீது கூட கோபம் திரும்பல, எதுவும் நடந்து போச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக விஜய் மீது கோபம் திரும்பல அப்படிங்கிற விஷயத்தை ஃபீல்ட்லேருந்து நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து போய் பார்த்தா மக்கள் வந்து எதை விரும்பல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொல்லல. இல்லை 16 நாள் கோபம் இல்லாமல் இருக்கா? நீங்கள் இப்போ நேராக பார்க்குறப்ப கோபம் வராது. இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் பார்க்காத வரைக்கும் கோபம் வராது. நேராக போய் பார்க்குறாரு, 15 நாள் 16 நாள் கழிச்சு வராங்க, இப்போ வந்திருக்கீங்கன்னு கேட்டப்போ அந்த 10 பேரில் ஒருத்தர் கோபப்பட்டாலே முடிஞ்சு போச்சே. நீங்கள் எல்லாருமே அப்படி ஈக்குவலாக ஒரு வீட்டில் வந்து உயிரிழை இழந்தவங்க இருப்பாங்க, அதில் வந்து ஒருத்தர் கோபப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு அது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர் அவர். கனியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் வாங்கிட்டு தான் போய் பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டார். ரோட்லாம் நடப்படக்கூடாது, காக்கா குருவிலாம் பறக்கக்கூடாது, ஊருக்கெல்லாம் பந்து விடுங்க, 144 போடுங்க, ரோட்டை பூரா வந்து பிளாக் பண்ணுங்கள், ஸ்பீட் பிரேக் கூட இருக்கக்கூடாது, இப்படிலாம் கண்டிஷன் போட்டார். அப்போ இன்னமும் அவருக்குள்ள பயம் இருக்குது. நம்ம அங்கே போனால் ஏதாவது நடந்துருமோ, நம்மளை யாராவது அந்த பொதுமக்கள் கேள்வி கேட்டுருவாங்களோ, பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுருவாங்களோ. பத்திரிகையாளர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். பத்திரிகையாளர் வரக்கூடாது, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அவங்க வந்துடாம பார்த்துக்குங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு பத்திரிகையாளரை பார்த்து தெரிச்சு ஓடுறது, பயந்து ஒளிகிறதுலாம் வந்து பெரிய அதிசயமாக தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, சாயங்காலம் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அங்கே நின்று ப்ரெஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் என்னென்னா பத்திரிகையாளரை ஒன்றும் சந்திக்காமல் இருக்கார், வீடியோ போட்டாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இது என்னென்னா ஒன்றும் வந்து அவருக்கு வந்து இந்த ஒன்றும் செக்யூரிட்டியை பலப்படுத்திட்டு போவோம், அங்கே போய் ஏதாவது அசம்பாத பயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடை நடுங்கி பயந்த ஒளி தான். விஜய் கூட ஒர்க் பண்ணிய டைரக்டர்ஸ், விஜய் கூட ஒர்க் பண்ணிய தயாரிப்பாளர்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விஜயினுடைய கேரக்டரை பற்றி பேசிக்காகவே ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ளவார், தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர், ஏறக்குறைய ஒரு யாருக்கும் எந்த உதவியுமே செய்யாத ஒரு செல்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி நிறையா அவர் கூட தயாரிப்பாளராக இருந்தவர், அவர் கூட அவரை வைத்து படம் பண்ணிய இயக்குநர்கள், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் கூட வந்து அவரை வந்து நல்ல மனிதன்ற மாதிரி வார்த்தை ஒருத்தர் கூட சொல்லு. இந்த சம்பவம் தான் நம்ம வீடியோ போட்டிருக்க பிறகு மிக மிக முக்கியமான சினிமாவில் உள்ள ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய நிர்வாகத்தில் இருக்காங்க, சினிமாவில் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஃபோனில் வர்றாங்க.
நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான், அவன் மனுஷனாங்க அவன் இப்படி சொல்கிறாரு. அவங்க நிறையா படங்கள் பண்ணியிருக்கிறேன், மிக சீனியர் மோஸ்ட் பர்சன். அவங்க இந்த கருத்துக்களை பதிவு போடுறாங்க நம்மள்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது சரிதான், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான், யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நிறையா சொல்கிறாங்க. அப்போ வந்து தான் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தனக்கு நல்ல பேர் கிடையாது. விஜய் வந்து நல்லவர்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியிலும் வரல. அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? சரி, வராட்டி கூட வேணாம், யாராவது ஒரு குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா விஜய்க்கு ஆதரவா? ஏன் கொடுக்கல? சரி, இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு சப்போர்ட் யாரும் நின்றுருக்காங்களா? ஏன் நிற்கலை? விஜய் வந்து நல்ல மனிதனே கிடையாது, யார்ட்டையும் நல்ல மனிதனாக நடந்து கொண்டது கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரியில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது சார். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நடத்துல குழப்பம் இருக்கலாம், என்னடா வந்து விஷயம் வேற. கட்சி ஆரம்பிச்சார்ல, கட்சி ஆரம்பிச்ச பிறகு யாரும் ஆதரவாக வந்திருக்காங்களா? யாராவது பேசியிருக்காங்களா? யாருமே இல்லையே. திரிஷாலாம் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே சார். திரிஷா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, அவங்க நண்பராக இருக்கிறாங்க. திரிஷா விட்டுருங்க, பெரும்பாலான சிலர் சொல்கிறாங்க இது மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்தது வருகை நல்ல விஷயம், வாழ்த்துக்கள் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து போய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கவலைப்படாங்க, நாங்கள் இருக்கிறோம் கூடன்னு யாராவது நிற்கிறாங்களா? அறிக்கை கொடுத்து சினிமா ப்ராப்ளம் சொல்லலையே அப்படின்றது அசோசியேஷன் தனிப்பட்ட நபர்களே சொல்கிறேன். ஏன் வரல? நீங்கள் யாரிடம் நல்ல மனிதராக நடந்து கொண்டது கிடையாது. உங்களை வைத்து தயாரிப்பாளர்கள் உங்களை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் உங்களை பற்றி வண்டியாக சொல்கிறார், உங்களை வைத்து படம் எடுத்த இயக்குனர் சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் உங்களோட பயணப்பட்டவர்கள் அத்தனை பேரும் உங்களை வந்து இன்றைக்கி கடுமையான வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் பயந்த சுபாவம், யாருக்கும் எந்த உதவிகளும் செய்யாத ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு பயப்படுறார். 10 பேரில் யாராவது வந்து தவறாக கேள்வி 14 நாள் கழிச்சு வந்து நீ அவனத்தை கேட்ட என்ன பண்ணுவீங்க? 16 நாள் நீங்கள் அன்னைக்கு இறந்து போன பிறகு ஓடி போனீங்க, இப்போ 16 நாள் கழிச்சு வந்திருக்கியே அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டால் விஜயால் தாங்க முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. சரி, ஆனால் சார் இப்போ வந்து இந்த பயணத்தை திரும்ப ஒத்தி வச்சிருக்குங்கிறாரு. எப்போ போனாலும் அந்த கேள்வி இருக்குது தானே போகுது. இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நாள் அந்த அந்த இது தனியும் இல்லையா, அந்த பதட்டம் தனியும். அதுக்குள்ளேயும் வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பில் வாங்கிடலாம். அதுக்குள்ளேயே அங்கே இருக்க ஆட்களை வச்சு செட் பண்ணி. இப்போ இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் ப்ரோக்ராமே மொத்தத்துக்கு கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஒரு 2-3 வண்டியில் வச்சு கொண்டு வந்து 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 4-5 பஸ்ஸை பிடிச்சி கொண்டு வந்து பனையூர் ஆஃபீஸ்லேயே வச்சு நிவாரணத்தை பனையூரில் வச்சு கொடுத்துடலாங்கிற மாதிரியான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா எதுக்கு வம்பு, அங்கே போனால் தானே நீ கேள்வி கேட்பேன், நம்ம வந்து செக் பண்ணி உள்ளே விட்டுடலாம். அங்கே போய் இவர் பேசிட்டு இருக்குது, யாரோ கேமரா எடுத்து போட்டானா வம்பு அப்படின்னு நல்லா ஜாம இருக்கும் பொருளாம் வச்சு இவர் உள்ளே கொண்டு வந்து வச்சு இவங்க எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் தான் அவர் வந்து டிக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நேரடியாக எல்லோரும் பனையூர் கூட்டுவாங்க. எப்படி இந்த மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள, திருவண்ணாமலையில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் தமிழ்நாடே பனையூரில் கொண்டு வச்சு தான் சரியாக இருக்கும் அவருக்கு. வேறு யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அந்த மாதிரி தான் இப்போ நிகழ்ச்சியில் கேன்சல் பண்ணுறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் விஜயினுடைய பயம் தான். அங்கே போனால் நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க, கண்ணு முன்னாடி உன்னுடைய பார்க்க வந்தவன் செத்து கிடந்தான், நீ தெரிச்சு ஓடுனில்ல, இப்போ ஏன் வந்தேன்னு ஒருத்தன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இது நியாயமான கேள்வி. பாதிக்கப்பட்டவன் தரப்பிலிருந்து ஒரு குரல் எழுந்தால் இது நியாயமான குரலா இல்லையா? அது எப்படி ஃபேஸ் பண்ணுவார் விஜய்? அதுதான் பயப்படுறார். மண்டபம் கேட்டாங்க, மண்டபம் யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அவர் வந்து சொல்கிறார் வந்து அங்கே சதி நடந்திருக்கு, மக்களே அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்கிறதுனால காவல்துறையை தான் அவர் அமைச்சிருக்காங்க சார், உங்கள் சேஃப்டிக்காக காவல்துறை அமைச்சு சொல்லி அதை வச்சுனா பேசுகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது வந்து இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, இதனால தான் வந்து நாங்கள் வந்து போனேன் அப்படின்ற அப்படி ஒரு விஷயத்தை, அதாவது நான் பாதிக்கப்பட்டேன், உங்களோட சேர்ந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏன்னா இவங்க தான் வந்து உங்களோட இருக்க விடலை அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஏன் அடுத்த நாளே சொல்லலை? உங்களை காவல்துறை வந்து விஜய் மட்டும் கிடையாது, எல்லோருமே இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறது தான் காவல்துறையின் வேலை. அதை தான் விஜய்க்கு செஞ்சாங்க. நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணுங்கள், அவரை வந்து அந்த இடத்த வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் உடனே சென்னைக்கு போய் படுத்துக்குன்னு சொல்லலை, 36 மணி நேரம் கழிச்சு வெளியே வாங்கன்னு சொல்லலை, 16 நாள் துக்கம் கழிச்ச பிறகு தான் பேசுறேன்னு சொல்லலை. அந்த இடத்துலேருந்து முதல்ல அப்புறம் வெளியிருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் திருச்சியில் வந்து இருந்தால் அவங்கள யார் வேணா? திருச்சியிலேருந்து நீங்கள் ஏன் ஆப்ரேட் பண்ணிக்கக்கூடாது? திருச்சியில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய 4-5 மாவட்ட செயலாளர், சுற்றி இருக்கக்கூடிய 4-5 மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு களத்துக்கு போங்க. விஜய் போகிறதா தான் பதட்டம், இவங்க போகிறது என்ன பதட்டமாக இருப்பது? நீங்கள் போய் உதவி பண்ணுங்கள் வேணுங்கிறவங்களுக்கு, நான் இங்கேருந்து உங்களுக்கு மானிட்டரிங் பண்ணுறேன் அப்படின்னு திருச்சியில் உட்காந்து எதுக்கு நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் கிளம்பி ஓடி ஊற்றணும்? வர்றப்போ ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் கேட்குறாங்க இல்லையா, ஒரு வருத்தத்தை சொல்லிட்டு போயிடலாமே. சரி, அதுக்கு போய் அடுத்த நாள் வீட்டுக்கு போனீங்க இல்லையா, அடுத்த நாள் கூட ஒரு வீடியோ போட்டுடலாமே. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு, காவல்துறை அங்கேருந்து நான் போக சொன்னாங்க, சூழ்நிலை சரியில்லாதனால தான் வந்தேன், என்னுடைய மனதில் பூரா அங்கே தான் இருக்குது, மிக விரைவில் வந்து உங்களை சந்திப்பேன், வேணுங்கிற உதவியில் எங்கள் நிர்வாகிகள் செய்வாங்க, இது வேண்டாத ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அப்படின்னு அடுத்த நாள் சொல்லலாம். 36 மணி நேரம் 3 நாள் கழித்து 2.5 நாள் கழித்து இவருக்கு கேட்குறவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க ஆலோசனையை வாங்கி
அவங்க சொன்னதை அவங்க எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சுட்டு முதலமைச்சரை சிஎம் சார் என்னை பழி வாங்க சார் சொல்லிட்டு இதாக வந்து ஒரு மனிதனுக்கு அழகு, இதை ஒரு அரசியல் கட்சிக்கு அழகாது. இப்போ இதெல்லாம் இத்தனை தவறுகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு? ரைட்ஸ், ஓகே சார். இப்போ இவ்வளோ விமர்சனங்களும் அவரும் கவனிச்சு தான் இருப்பார். தான் நோக்கி யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க, நம்மளோட அரசியல் பண்பு என்னவாக இருக்குது, எப்படி நம்மளை மதிப்பிடுறாங்க, எல்லாத்தையும் கவனிக்க தான் செய்வார். கவனிச்சதெல்லாம் கூட சரி பண்ணிக்கவே இல்லையா? ஏன் அவருடைய விஷயங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு? இல்லை, சரி பண்ணிட்டாருன்னா இந்நேரம் வந்து அவர் களத்தில் இறங்கியிருப்பாரு. இவ்வளோ விமர்சனங்கள் ஏன் வரலன்னு கேட்குறாங்க. இவ்வளோ விமர்சனத்துக்கு பிறகும் ஒன்றும் அவர் களத்துக்கு வரலையே. நேற்று கூட நம்ம அந்த விசிகாவினுடைய சங்கத்தமிழன் ஒரு இது பேசியிருந்தேன், நான் பார்த்தேன். என்ன சொல்ல, ஆதவர்ஜினா வந்து விசிகாவில் இருக்கிறப்ப அங்கே இதுக்கு போயிருந்தார், இந்த பாப்பாப்பட்டி அந்த ஏரியாவுக்கு போயிருந்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தரேன், நான் என்னுடைய செலவில் வீடு கட்டித்தரேன்னாரு. நான் தலைவர்கிட்ட கேட்டதாப்பா அனௌன்ஸ் பண்ணணுன்னு அப்படின்னு அந்த அந்த நேரத்தில் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டாங்க. அது மாதிரி இவங்களுக்கு எவ்வளவோ சொல்கிறாங்க, குடும்பத்துக்கு 5000 மாதம் கொடுக்க போகிறேன், 20 லட்ச ரூபா கொடுக்க போகிறேன். யார் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இல்லை, இதுவரையும் அந்த ஃபண்டு வரல. அந்த ஃபண்டை கொடுக்க தான் அவர் போகிறதா சொல்லப்பட்டுருந்துச்சு. ஏன் ஃபண்டை நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகணும்? நீங்கள் என்ன இன்றைக்கி போய் கையில் தான் கொடுக்கணுமா? முதல்ல பணத்தை அனுப்புங்க அவங்களுக்கு. ஏன் பணத்தை கொண்டு போய் கையில் கொடுக்கணுன்றீங்க? ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸை பார்த்து என்னால் வர முடியல, சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்குது, பணம் அனுப்பிச்சுடலாம், அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் வந்துடும், நிர்வாகிகள் அவங்க கூட இருப்பாங்க, இந்த பிரச்சனை தனிஞ்சவன் நான் நேரடியாக வந்து பார்க்குறேன். இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்லை, நான் அந்த ஃபீல்டுக்கு போனேன். அந்த ஃபீல்டுக்கு போகும்போது மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக சொன்ன பணம் வந்துருச்சுங்க, அவங்க 10 லட்சம் கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட் கொடுத்த பணம் வந்துருச்சு, யூனியன் கவர்மெண்டோட பணம் 2 லட்சமும் அதுக்கான இதுவும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற பாதிக்கப்பட்ட மற்ற கட்சிகளுடைய ஃபண்டு எங்களுக்கு வருது, ஆனால் விஜயோட ஃபண்டு இன்னும் வரலன்றது ஓப்பனாக சொல்ல தான் செஞ்சாங்க. ஸோ வந்து அவர் வந்து நேரில் வந்து சந்திச்சு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சரி, இப்போ போகிறாரு, சரி தீபாவளிக்கு முன்னாடி அந்த பணம் அந்த மக்கள் கையில் கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா, இப்போ அதுவும் நிற்குது அப்படின்னா ஏன் அந்த பணம் கூட வரல? ஏன் அவர் பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்ல விரும்புகிறாரு? பணத்தை கொடுக்க மனசு இல்லை, அவ்வளோதான். அறிவிச்சுட்டோம், கொடுக்குற மனசில் கலந்தாலும் தான் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன் நீங்கள் அறிவிச்சிட்ட பிறகு எத்தனை நாளைக்கு ஏன் தாமதம்ன்ற? எல்லாருடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் வாங்கி அக்கௌண்ட்டை தட்டி விட்டு போங்கன்றேன். அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிக்கலாம். முதல்ல பணம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டோம். பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பணம் கையில் போனால் கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்க இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு, மாநில அரசு கொடுத்துருச்சு, வேல்முருகன் போய் கொடுத்துருக்காரு, விசிகா போய் கொடுத்துருக்குறாங்க, பல பேர் கட்சிகள் போயிருக்காங்க, தன்னார்வ அமைப்புகள் போயிருக்கிறாங்க, உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக நடந்த விஷயத்துக்கு ஒன்றும் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. உங்கள் பணம் ஒன்று நீங்கள் தானே முதல்ல கொடுத்துருக்கணும். அரசாங்கத்தை இவ்வளோ குறை சொல்கிற நீங்கள், அரசாங்கம் தான் முதல்ல பணம் கொடுத்துருக்கு, நீங்களே முதல்ல கொடுத்துருக்கணும். உங்களை பார்க்க வந்து இறந்து போனாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அங்கே ஒரு ஒன்றும் ஆர்கனைஸ்டாக இல்லை, எதுவுமே ஆர்கனைஸ்டாக இல்லைங்க. ஒரு நிர்வாகிகள் கிடையாது, ஒரு கட்டமைப்பு கிடையாது, ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் கிடையாது. இவருக்கே அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு. அப்போ ஒரு வந்து என்ன செய்யறதுன்னா, இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு, இவ்வளோ விமர்சனத்துக்கு பிறகு அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அரசியலே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவர் கூப்பிட்டுலாம் நிறைய பேர் பேசிட்டு தான் தகவல் சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளருக்குலாம், நம்ம க்ளோஸான ஆட்களுக்குலாம் வந்து இருப்புமா இல்லாட்டி திருப்பி நடிகை போயிடலாம்ங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லாம் 2வது ஆப்ஷனுக்குலாம் வந்துட்டாரு. அப்படியா? இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு ரொம்ப பெரிய அப்செட்டில் கிளப்பி விட்டுருச்சு. அரசியல்னா அவர் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டார் போல். 4 மீட்டிங் போனால் போதும், 5வது நாள் எலெக்ஷன் வரும், நம்ம பனையூரில் உட்காந்து ஜெயிச்சிடலாம், பனையூர் நேராக அப்படியே செக்ரட்டரி போய் இதில் உட்காந்துடலாம், இப்படி ஒரு பாட்டில் வந்து இந்த இடைஞ்சலும் இல்லாமல் நேரடியாக செக்ரட்டரிக்காக வந்து உள்ளே போகிற அந்த மாதிரி போகலான்னு நினச்சிருக்காரு. இது அரசியல் களம்ங்கிறது எவ்வளோ பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனையே உங்களால் தாங்க முடியலையே. அப்போ இப்போ தான் அரசியலினுடைய ரியாலிட்டி அவருக்கு புரியுது. அவரை யாரோ தட்டி ஏற்றி விட்டு யாரோ ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, யாரோ ஃப்ரெண்டு யாரோ கொள்கை வரப்பு செயலர் ஆசைப்பட்டு அவங்களால வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு போன பிறகு தான் இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ தான் விஜய்க்கு தெரியுது. அப்போ அதில் ஒரு பெரிய அப்செட்டில் இருக்கிறாரு. ரைட், ஓகே சார். இப்போ நீங்கள் பேசுகிறவங்க குறிப்பிட்டீங்கன்னா, அது ஒரு உண்மை கண்டறியும் குழு அந்த ஃபீல்டுக்கு போயிருக்காங்க, அவங்க சில செய்திகள்லாம் சொல்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அதோடைய விஷயம் என்ன? இல்லை, பெண்கள் அமைப்புகள் சேர்ந்த ஒரு 5-6 அமைப்புகள் சேர்ந்து பெண்கள் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது என்ன தான் நடந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு குழு வந்து அமைச்சு, அந்த குழு வந்து கிட்டத்தட்ட 11 பேர் ப்ளஸ் ஒரு 4 பேர், ஒரு 15 பேர் வேண்ட குழு வந்து ஒரு 4-5 நாளாக அங்கே போய் எல்லா பகுதியிலையும் போய் ஒரு ஆய்வு பண்ணி அவங்க இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திச்சிருக்காங்க. அந்த குழு என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க காரணம் வந்து இவங்களுடைய தாமதமானது தான் காரணம். பெண்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிலில் நின்றிருந்தது, குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது, அதில் அவங்க டீஹைட்ரேட் ஆனது, அதில் மயக்கம் போட்டு விழுந்தது. அந்த மயக்கமான நிலைமையில தான் கார் உள்ளே வந்த பிறகு அவங்க வந்து சரிஞ்சு விழுந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அமைக்கி அதில் தான் இறந்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க ஒரு இன்றைக்கி அறிக்கையை கொடுத்து பத்திரிகையாளரும் சந்திச்சிருக்காங்க. போலீஸ் தரப்புலையும் அதான் எஃப்ஐஆரும் போட்டிருந்தாங்க. இப்போ ஆனால் இது சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த வழக்கு வேகமாக நடக்குமா, எவ்வளோ நாளில் தீர்ப்பு வர போகுதுங்கிறது தெரியல. உண்மையிலே வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கப்புறம் வந்து அது வந்து டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி, தாவேக்காக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு பார்க்கலாமா? அது எப்படி பாசிட்டிவ் வரும்? இப்போ தமிழ்நாடு அரசு நேரடியாக நீதிமன்றத்தினுடைய
கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஆர்கே தலைமை நீதி அரசர் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காரு. அது கொடுக்க போது ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் கொடுத்ததில் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அது உங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா நீங்கள் சிபிஐக்கு போகலாம், திருப்பியும் போகலாம், அப்பையும் போகலாம்ல. நீங்கள் இப்போ நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்கு, அந்த எஸ்ஐடி கொடுக்கக்கூடிய அறிக்கையை உங்களுக்கு திருப்தியாக இல்லை, நாங்கள் இதை எதிர்த்து போகலான்னு நீங்கள் போகலாம். இப்போ ஏன் போகிறீங்க? உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை உள்ள உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் மேலே ஏன் நம்பிக்கை இல்லை? அவர் எங்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அந்த விமர்சனத்தை மட்டும் விமர்சனம் வைங்க, ஏன் எஸ்ஐடியை வேணான்னு கேட்குறீங்க? எங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காரு, நாங்களாம் ஒரு தலைவர் தானா, இதெல்லாம் ஒரு கட்சி தானா, பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட எந்த வார்த்தையும் கேட்காம, உங்கள் தரப்பு வாதம் என்னன்னு கேட்கவே இல்லாமல் அவர்கிட்ட வச்ச கோரிக்கை வேறு எதுவோ அந்த கோரிக்கைக்கு பதிலளிக்காமல் சம்மந்தம் இல்லாமல் எங்களை தூற்றி பேசிட்டாரு. ஸோ வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போனதே எங்களுக்கு எதிராக அந்த கருத்தை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நாங்கள் போய் நின்னோம். அதே மாதிரி அவர் போட்ட எஸ்ஐடி மேலே நம்பிக்கையே இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட் அந்த எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க நீங்கள் சென்னையில் உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்தை நீக்கிட்டாரா? நிற்கவே இல்லை. எதுக்கு நீ வேறு பெண்டிங்கில் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெறணும், தவறாக இருக்குன்னு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு? உச்சநீதிமன்றத்தில் இப்போ கொடுக்கப்பட்டது இடைக்கால ஒரு அறிவிப்பு தான். இது எந்த நேரத்தில் வேணால் ரத்து பண்ணலாம். அதுவும் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட 2 பேருடைய மனுக்கள், அந்த 2 பேருமே ஃபேக்குன்னு வந்துருச்சு. நேற்று வந்து அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நேரடியாக பேசிட்டாங்க. அவங்க இந்த வழக்கு இன்னைக்கு இந்த இழுத்துக்கா பறிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கு என்னைக்கு வேணாலும் தீபாவளி முடிஞ்சு சிபிஐ விசாரணை கூட கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்த 2 பேருமே ஃபேக்குன்ட்டாங்க. நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக போய் நாங்கள் எங்கெங்கே டெல்லி பார்த்தோம், எங்களுக்கு டெல்லியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நாங்கள் வழக்கு போகிற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ இது நாலேஜ் கிடையாது, வந்து கையெழுத்து கேட்டாங்க, நாங்கள் போட்டு கொடுத்தோம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலன்னு அவங்க 2 பேருடைய வழக்கை பேஸ் பண்ணி தான் அவங்க போட்டிருக்காங்க, சிபிஐ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஃபேக்குன்றாங்க. அப்போ இதை ஏதாவது குழப்பம் நடக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்குங்க இதில். ஒன்றும் இவன் உடனே சிபிஐக்கு மாற்றினோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு நீதிபதி உங்களுக்கு நிரப்பதினு விட்டாங்களா? நீதி வெல்லும்னு போகிறீங்களா? எந்த பைத்தியக்காரனாக போடுவாங்களா? நீதி வெல்லும்னா தீர்ப்பு வந்துச்சு உங்களுக்கு, அதுக்கு அர்த்தமே தெரியல இவங்களுக்கு. நீதி வெல்லும்னு போட்டு இந்த இவர் தளபதி விஜய் போட்டார் அப்படின்னா இவங்க பூரா நீதி வெல்லும் போடுறாங்க. ஏட்டா நீதி வெல்லும்னா என்னடா அர்த்தம்? தீர்ப்பு வந்தால் தாங்க நீதி வெல்லும். தீர்ப்பு மாற்றினோடனே எப்படி வந்திருக்கு? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களே பாஜக தம்பி வாங்க, பாஜகவின் பின்னாடி ஒளிந்திருக்கிறதா தாவேக்கான பின்னாடியெலாம் ஒளி இல்லை, தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாங்க. தம்பி சொல்கிறத கேட்டு பேசாமல் இருன்னு. பின்னாடியெலாம் ஒளி இல்லை. நேற்று கூட தொலைக்காட்சி டிபேட்டில் தான் சொன்னேன், பாஜகவை பின்னால் தாவேக்கா பாஜக பின்னாடியெலாம் ஒளி இல்லை, தூக்கி மடியிலே உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு பேசாமல் இரு அப்படின்னு ஏகப்பட்ட இருக்கு பிடியில் மாட்டிட்டாங்க. என்னைக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வாங்கினாரோ அன்றைக்கே பாஜகவோட கட்டுப்பாட்டில் போயிட்டார். நீங்கள் அந்த வீட்டுக்கு யார் வர்றா, யார் போகிறா, எத்தனை மணிக்கு எந்திரிக்க எல்லாம் ரிப்போர்ட்டு. எவ்ரி டே வந்து அவருடைய செயல்பாடுகளை வந்து கண்காணிக்குது, மானிட்டரிங் பண்ணுது. அப்போயே மாட்டிட்டீங்களா? நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க? இப்போ போய் கேஸ்லேயும் மாட்டிட்டீங்க. இனிமேல் உங்களால் மூச்சு விட கூட முடியாது. ஒரு நாளைக்கு 2 தடவை உச்சா போனால் கூட நான் சொல்லிட்டு தான் போகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாட்டிட்டார். அப்போ முழுக்க பாஜக அங்கே ஏதோ அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொன்ன பிறகு தான் தலைமறைவாக இருந்த புஷியானந்த் வந்து அப்படியே மாறு வேஷத்தை கழிச்சிட்டு வர்றாப்புல. தலைமறைவாக இருந்த சிடி நிர்மல்குமார் வர்றாப்புல. புஷியானந்தெல்லாம் பல கெட்டப்பில் இருந்ததாக சொல்கிறாங்க. கடலில் இருந்தாராம், பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்தாருன்றாங்க, பல கெட்டப் போட்டிருந்தாருன்றாங்க. அன்றைக்கி பார்த்தா தாடியோடு வர்றாப்புல. அப்போ இவங்க போட்ட மீம்ஸ்க்கு ஒரு போட்ட தாடிக்கும் பார்க்குறப்ப சரி மாறு வசத்தில் இருந்திருக்காப்புல எங்கேயோ அப்படின்றது நல்லா தெரியுது. அப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றினோடனே நீங்கள் வெளியே வர்றீங்கன்னா, சிபிஐ விசாரணையில் வந்து உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சா? தாவேக்காவுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் இந்த மாதிரி குற்றமும் கிடையாதுன்னு உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இது சதி செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிச்சா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த வகையில் நாங்கள் ரிலீஃப் இல்லை எங்களுக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விசாரிக்க போகிறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரிச்சா உங்களுக்கு ஃபேவராக இருக்கா? அப்படி வாங்க வழிக்கு. ஆமாம், நான் இவங்களுக்கு எடுத்து தான் ஃபைட் பண்ணுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படி தான் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சிபிஐக்கு மாத்திரம் வெளியே வந்து என்ன அர்த்தம்? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அப்படி இல்லை சார், சம்மந்தப்பட்ட இடத்துல போலீஸே ஒரு பெரிய சதி செஞ்சுருக்காங்களே, அதனால் போலீஸ் எப்படி விசாரிக்கணும்? அப்புறம் எப்படி போலீஸுக்கு நன்றி சொன்னீங்க மேடையில்? ஏற்கனவே முதல்ல போலீஸ் தான் நன்றி சொன்னீங்க. அதாவது சொல்கிறேன், ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் வைத்த வாதங்கள் வந்து ஒன்றும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நின்றுருக்காது. ஏன்னா நீங்கள் லூஸ் மாதிரி இருக்கீங்க, அங்கே வந்து விபத்துங்கிறீங்க, இங்கே வந்து சதிங்கிறீங்க. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாக சொல்லிங்க. விபத்துன்னு பதிவு பண்ணது யார்? கட்சியுடைய பொதுச்செயலாளர். சதின்னு வந்து யார் கேட்குறீங்க? அதே கட்சியோட இன்னொரு நிர்வாகி. நீங்களே முதல்ல பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க, விபத்தை சதியாக அமுச்சு விட்ருவாங்க, போலீஸ் கோர்ட்டில் அமுச்சு விட்டுருப்பாங்க. இந்த வழக்கை வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வாதாடி இருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கோம், உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே பயங்கர கன்ஃபியூஸாக இருக்குது, கோர்ட்டுக்கு வெளியே டீக்கல்ல போய் பேசிட்டு வாங்க, ஏதாவது முடிவு பண்ணிட்டு வாங்க, யார் இது வந்து விபத்தா சரியா, அப்புறம் நாங்கள் இந்த கேஸ் எடுத்துக்கணும்னு அமுச்சு விட்ருப்பாங்க.
ஆனால் தமிழ் அரசின் சார்பில் வந்து விஜயை கைது பண்ணால் தான் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பேக்கப் ஆயிரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். மற்ற ஆட்களை ஏன் கைது பண்ணல? ராதாகிருஷ்ணன் ஏன் கைது பண்ணல? புஷி ஆனந்தன் ஏன் கைது பண்ணல? நிர்மல்குமார் ஏன் கைது பண்ணல? இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. அதுதான் சார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தனி நீதிபதி திரு செந்தில்குமாரும் கேட்குறாரு, காவல்துறை என்ன வேடிக்கை பார்க்குறீங்களா இந்த விஷயத்திலும் கேட்குறாரு. அதான் சொல்கிறேன், ஏன் இவங்களை பார்த்து ஏன் திமுக வந்து இவ்வளவு பயப்படுதான்னு கூட வார்த்தையை பயன்படுத்தலாம் வச்சுங்களேன். ஏன் இவங்களை இன்னும் கைது பண்ணாமல் விட்டுருக்காங்க? அப்போ இவங்களா தெரியட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை சார், விஜயுடைய அரசியல் அடுத்த கட்டம் எதை நோக்கிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.